நிஜமாவே இந்து போனதுல உனக்கு வருத்தம் தானே? அவளை இழந்துட்டோம், அவ இல்லாம வாழ முடியாது. திரும்ப அவளை கூட்டிட்டு வரணும்னு உனக்கு தோணுதுல? உண்மைதானே? ஆமா நீ உண்மைதான். அப்படின்னா உடனே போ. அவளை சீக்கிரமா இந்த வீட்டுக்கு கூட்டு வர வழிய பாரு. அண்ணே என்ன சொல்றீங்க? ஆமா கர்ணா, பின்ன இப்படியே விட்டுற முடியுமா? இங்க பாரு கர்ணா, உன் மனசுக்குள்ள நம்ம தப்பு பண்ணிட்டோமே, இந்துவை போக விடாம தடுத்துருக்கணுமே தோணுது இல்ல? அப்ப இந்துவை தேடி போ, போய் மன்னிப்பு கேளு. நடந்தது அவகிட்ட எடுத்து சொல்லி அவளுக்கு புரிய வை. பொதுவா ஒரு குடும்பத்துல சண்டை சச்சரவு வர்றதெல்லாம் ரொம்ப சகஜம்தான். அது பேசினாலே சரியா போயிடும். போய் இந்து கிட்ட போய் பேசு, சமாதானப்படுத்து, திரும்ப இந்த வீட்டுக்கு கூட்டு வா. கர்ணா, இந்து தேவதடா. அவ இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் பொம்பளைங்க எங்களுக்கெல்லாம் ஆசை பாசம் எல்லாம் இருக்குன்னே புரிஞ்சுது. எங்களுக்கு நிறைய விஷயங்களை சொல்லி கொடுத்ததே அவதான். சரி, எங்களை விடுறா. ஆனா அவ இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நீ ஏன் ஒரு மனுஷனா இருக்க. அதனாலதான் சொல்றேன், அவளை மட்டும் விட்டுறாத கர்ணா. ஆமா கர்ணா, ஜெயந்தி சொல்றதுதான் சரி. இந்து நம்ம வீட்டுல தான் இருக்கணும். அவ உன்னை காப்பாத்து தானே ரிஸ்க் எடுத்தா. அப்படிப்பட்ட ஒரு பொண்ணை நீ கைவிடுறது எந்த விதத்துல நியாயம்? ரொம்பவும் யோசிக்காத கர்ணா. நாம திரும்பவும் இந்துவை இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வரோம். ஆமாண்ண, நாளைக்கு நானும் வரேன். எப்படியாவது இந்து அக்கா கிட்ட பேசி அவங்கள சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வரணும். வேற வழியே கிடையாது. சிஸ்டர், இப்போ நான் கர்ணாவை தான் பார்த்துட்டு வரேன். உங்களை அந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பும்போது எதுவுமே சொல்லாமல் இருந்தால நேராக போய் கோவத்தில் கண்டபடி திட்டிட்டு வந்துட்டேன் சிஸ்டர். ஆனால் அவன் நம்ம நினைக்கிற மாதிரி இல்லை சிஸ்டர். நீங்கள் அந்த வீட்டில் இருந்து வந்ததை நினச்சி ஒவ்வொரு நிமிஷம் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கான். என்ன சொன்னாவ? அங்கே நடந்த நினச்சி குற்ற உணர்ச்சி சுற்றிட்டு இருக்கான் சிஸ்டர். அவன் மேலே நீங்கள் வச்சிருந்த நம்பிக்கையெல்லாம் சுத்தூராக உடச்சிட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிடுதா சிஸ்டர். அவனை பொறுத்த வரைக்கும் சோறு போட்டு வளர்த்தான் அண்ணனுக்கு விசுவாசமாக இருக்கும்னு நினைக்கிறான். அதே நேரத்தில் அவனுக்கு உங்களோட மனசே கிடையாது சிஸ்டர். அவன் ரொம்ப மிஸ் பண்ணுறா சிஸ்டர் உங்களை. வாழ்க்கையில் நீங்கள் அவனுக்கு ரொம்ப முக்கியமானவங்கன்னு தெரியுது. ஆனால் அண்ணனா நீங்களான்னு கேள்வி வரப்ப மனசை ஃபுல்லாக உங்கள் பக்கத்து வச்சுட்டு உடம்பு மட்டும் அங்கே வச்சுக்கிறான் சிஸ்டர். என் மாப்பிள்ளை என்கிட்ட பேசுனதை வச்சு எனக்கு இதுதான் புரிஞ்சுது சிஸ்டர். தயவுசெய்து மாப்பிள்ளையை வெறுத்துறாதீங்க சிஸ்டர், ப்ளீஸ். அவன் உங்களுக்கு துரோகம்லாம் பண்ணல சிஸ்டர். அவன் சாப்பிட்ட சாப்பாடுக்கு கொஞ்சம் உண்மையாக இருக்கான். அதை தாண்டி அவனால் வர முடியல, அவ்வளோதான் சிஸ்டர். ஏய், அறிவுல உனக்கு? யாராவது இப்படி செருப்பு காலோட உள்ள வருவாங்களா? பாரு, வீடு ஃபுல்லா அழுக்காயிருச்சு. ஒரு வீட்டுக்குள்ள எப்படி வரணுங்கிற அறிவு கூட இல்ல. போய் செருப்பை கழட்டு, கழட்டு. உனக்கு நீ என்ன சின்ன குழந்தையா? தண்ணிய சிந்தாம குடிக்க தெரியாதா? ஒழுங்கா குடி. இப்ப குடிச்சிடுறேன்.
நான் தான் இதுல படுப்பேன். நான் இல்லனா உடனே அதுல வந்து உட்காந்துருவியா? எழுந்திரு, எழுந்திரு. நோ, நோ. நீ உட்கார். போய் பாரு. நீ உட்கார், உட்கார். உன் இடம் தான். நல்லா உட்கார். உட்கார். சாப்பிடாமலாம் தூங்க கூடாது. அதான் நாளைக்கு இந்துவை போய் கூட்டு வருதுன்னு முடிவு பண்ணிட்டல. அப்புறம் என்ன, இப்படி சாப்பிடாம இருக்கிறதுனால எதுவும் மாற போறது இல்ல. சாப்பிடு. வாங்கிக்க. வாங்கிக்க. இங்க பாரு, நீ என்னதான் வெளியில காட்டிக்கலனாலும் உனக்கு இந்து மேல எவ்வளவு பாசம் இருக்கும்னு எனக்கு தெரியும். உன்னால அவளை விட்டுட்டு இருக்க முடியாதுன்னு எனக்கு தெரியும். நாளைக்கு நம்ம சேர்ந்து போய் அவளை கூட்டு வருவோம். என்ன, இப்ப சாப்பிடு. நான் கிளம்புறேன். நீ சாப்பிடு. அண்ணி, என்ன கருணா? கருணா, நீ என்ன கேட்க போறேன்னு எனக்கு புரியுது. ஒருவேளை நாளைக்கு நாம போய் இந்துவை சமாதானம் பண்ணி திரும்ப அவ இந்த வீட்டுக்கு வரதுக்கு ஒத்துக்கிட்டா உன் அண்ணனுங்க எப்படி ஏத்துக்குவாங்க? அதானே உன் யோசனை? இந்தாங்கப்பா, இந்த மாத்திரை போடுங்க. வேண்டாமா, இதுக்கப்புறம் நான் இதெல்லாம் சாப்பிட்டு என்ன பண்ண போறேன்? அப்பா, அதான் சொல்றேன்ல, இந்த மாத்திரை போடுங்கப்பா. மாத்திரை போடாம இருக்க கூடாதுன்னு டாக்டர் சொல்லிருக்காங்கல்ல. இந்தாங்க, மாத்திரை போடுங்க. அப்பா, சீக்கிரமா படுத்து தூங்குங்க. காலையில பேசிக்கலாம். சரிம்மா. பாத்துப்பா.